இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹல்வா வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். அதுவும் ரஸ்க்கை வச்சு சூப்பரான ஹல்வா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 10 ரஸ்க்கை உடச்சி சேர்த்துப்போம். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதை இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரஸ்க் பவுடரை இந்த நெய் கூடவே சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இப்போது 1.5 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூடவே சேர்த்து கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே வருவோம். இப்போது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஹல்வா வந்து நல்லா இலகி வரும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருப்போம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட ரஸ்க் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரஸ்கில் தான் இந்த ஹல்வா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. குயிக்காக 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெட் ஹல்வா மாதிரி தான் இருக்கும்.